ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் உடுத்த வேண்டிய ஆடை, இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நாம் வீடியோக்குள்ளே வந்துடலாம். மெயினான விஷயம் என்னென்னு நான் சொல்ல வந்தேன்னா, பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வீட்டை விட்டு ஏதோ ஃபங்க்ஷன் அல்லது ஊருக்கு இந்த மாதிரியெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, வெளியில் குழந்தைய தூக்கிக்கிட்டு தயவு செஞ்சு புடவை கட்டிக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு போங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, குழந்தைக்கு பசி எப்போ வேணும்னாலும் எடுக்கும். அப்போ என்ன அழுகும், உடனே நாம் பால் கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் புடவை கட்டிக்கிட்டு போனீங்கன்னா எந்த இடம்னு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. புடவை கட்டிக்கிட்டு போனோம்னா குழந்தை அழுதுச்சுன்னா நாம் கட்டியிருக்க புடவை முந்தானையில் மறைச்சி வச்சுக்கிட்டு குழந்தைக்கு நாம் பால் கொடுக்கலாம். இதை முதல்ல நல்லா பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது, நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங் காலமாக இருக்குது. அதுவும் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் முக்கால்வாசி பேர் எல்லாம் சுடி போட்டுட்டு போகிறாங்க. சுடி சைடில் இப்படி ஜிப்பு வச்சுருப்பாங்க. பால் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஜிப்பு வச்ச சுடியை எடுத்து போட்டுக்கிட்டு போகிறாங்க. அது தவறான விஷயம். நீங்கள் வீட்டில் இருக்கப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நைட்டி போட்டுக்கலாம், சுடி போட்டுக்கலாம். ஆனால் பால் கொடுக்கக்கூடிய உங்கள் குழந்தைய வெளியில் தூக்கிட்டு போனீங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக புடவை கட்டிக்கிட்டு தான் போகணும், சரிங்களா? நாம் போகக்கூடிய இடம் எல்லா ஆள் புழக்கம் இருக்க இடமா இருக்கும். ஒருத்தர் மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? நல்ல நோக்கத்தில் பார்க்குறவங்களும் இருப்பாங்க, கெட்ட நோக்கத்தில் பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அப்போ நாம் சுடியெல்லாம் போட்டுட்டு போனோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக அச்சமாக இருக்கும். ஆளுங்க நிற்கிறாங்களே எப்படி கொடுக்கறதுன்னு. இதே புடவை கட்டிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. முந்தானையில் அழகாக குழந்தைய மடியில் படுக்க போட்டு மார்பகம் தெரியாமல் அழகாக உங்கள் குழந்தையோட பசியை தீர்க்க முடியும். இதை பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? எங்கே போனாலும் இப்போ சுடி அது இல்லாமல் இன்னொரு விஷயம், சுடியெல்லாம் போட்டுட்டு போய் பால் கொடுக்க முடியாதுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, டப்பாவில் பால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுவும் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். உங்ககிட்ட பால் இருக்கப்ப எதுக்கு மாட்டுப்பால் குழந்தைக்கு கொடுக்குறீங்க? மாட்டுப்பாலையும் கொடுத்துட்டு உங்கள் பாலையும் கொடுத்துட்டு அந்த குழந்தை அது செரிமானம் ஆகாமல் வாந்தி வைத்தால ஹாஸ்பிட்டல் செலவு, இதெல்லாம் தேவையில்லாத செலவுகளை இழுத்து விடும். நான் உங்களை புடவை எனி டைம் கட்டிட்டு போங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல. வெளியில் குழந்தைங்கள எதுவும் விசேஷம், உங்கள் சொந்த பந்தம் இந்த மாதிரி இடத்துக்கு போகையில் புடவை கட்டிக்கிட்டு போங்க. குழந்தைக்கு எப்போ வேணும்னாலும் பசி எடுக்கும், கத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், குழந்தையோட பசியை தீர்க்கறதுக்கு தான் நாம் பார்க்கணும். அப்படி இருக்கப்ப நாம் புடவை தான் குழந்தைய தூக்கிட்டு போகிறப்ப கட்டிக்கிட்டு போகணும், சரிங்களா? அதே மாதிரி குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். மாட்டுப்பால் எந்த காரணத்துக்காகவும், உங்கள் பால் அடுத்து மாட்டுப்பால், இதை எந்த காரணத்துக்காகவும் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட பால் இருக்கையில் எதுக்கு மாட்டுப்பால் கொடுக்குறீங்க? உங்கள் பாலை விடவா மாட்டுப்பால் சத்து? சொல்லுங்கள். கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த தாய்ப்பாலை மட்டும் யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது.
அதை வந்து தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தாய்ப்பாலுக்கு அவ்வளோ மகத்துவங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தாய்ப்பால் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு பால் அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ டெலிவரி ஆனவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, டெலிவரி ஆன புதுசில் என்ன பண்ணுவாங்க, குழந்தை எனி டைம் தூங்கிட்டே இருக்கும். பால் கொடுத்து தூங்க வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பால் கட்டிக்கும். பால் கட்டி என்ன ஆகும், பால் லீக்கேஜ் ஆகும், பால் கசிவு வரும். வேஸ்ட்டாக போகிற அந்த பாலை பீச்சி பால் இல்லாத குழந்தைங்களுக்கு நாம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது கோடி கோடி புண்ணியத்துலேயும் பெரும் புண்ணியம். இதை வந்து பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த தாய்ப்பாலை மட்டும் யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது. அப்படி இருக்க அந்த மகத்துவம் அந்த தாய்ப்பாலுக்கு. இதை வந்து தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? குழந்தையெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்ப தயவு செஞ்சு புடவை கட்டிட்டு போங்கம்மா. இந்த சுடியெல்லாம் போட்டுட்டு போய் குழந்தையோட பசியை தீர்க்க முடியாமல் அங்கே ஆள் இருக்காங்க இங்கே ஆள் இருக்காங்கன்னு அச்சப்பட்டுக்கிட்டு இந்த குழந்தைய பசியில் வந்து கத்த வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இருக்காதீங்க. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம்னு பார்த்தாவே இந்த புடவை தான். அதை வந்து தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. சரிங்களா? எதுக்கு ஒரு பொண்ணுக்கு புடவை கட்ட சொல்கிறாங்க சொல்லுங்கள்? ஒரு பொண்ணோட மார்பகம் தெரியக்கூடாது, முன்னழகு தெரியக்கூடாது, பின்னழகு தெரியக்கூடாது, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குறப்ப அதை வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த புடவைங்கிற ஒரு விஷயத்தவே வந்து பெண்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அதை வந்து தயவு செஞ்சு பெண்கள் எல்லாரும் பயன்படுத்துங்க. அது பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வெளியில் வீட்டை விட்டு வெளியே குழந்தைய தூக்கிட்டு போனீங்கன்னாவே புடவை கட்டிக்கிட்டு போங்க. புடவை கட்டிக்கிட்டு போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? புடவை கட்டிட்டு போகிறனால நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ சுடி போட்டுட்டு போகிறீங்க, வெயில் செம்மையாக அடிக்குது. வெயில் செம்மையாக அடிக்கிறப்ப எப்படி நீங்கள் அந்த உங்கள் மார்பகத்தை சால் போட்டு மறைப்பீங்களா, இல்லை குழந்தைய மூடி எடுத்துகிட்டு போவீங்களா? ஆனால் இதே புடவை கட்டிட்டு போனால் உங்கள் மார்பகமும் மறைஞ்சிருக்கும், குழந்தைக்கு உங்கள் முந்தானையில் எடுத்து அப்படியே வெயில் படாமல் போத்தி எடுத்துகிட்டு போகலாம். இவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இந்த புடவையில் இருக்குது. சரிங்களா? அதனால் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைய தூக்கிட்டு வெளியில் போனீங்கன்னாவே தயவு செஞ்சு இந்த சுடியை வந்து தவிர்த்துடுங்க. தவிர்த்துட்டு புடவை கட்டிக்கிட்டு நீங்கள் வெளியில் போங்க. சரிங்களா? அடுத்தது மெயினான விஷயம் இதுதாங்க. அதே மாதிரி குழந்தைய வெளியில் தூக்கிட்டு போகிறப்ப இந்த புட்டிப்பால்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்ககிட்ட பால் இருக்கிறப்ப எதுக்காக நீங்கள் புட்டிப்பால் எடுத்துகிட்டு போகிறீங்க? புடவை கட்டிட்டு போனால் அந்த புட்டிப்பாலோட அவசியமே இல்லை. உங்கள் குழந்தைக்கு தேவையான பால் உங்ககிட்ட இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த மாட்டுப்பால்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. சரிங்களா? நிறைய பெண்களுக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய பெண்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் தெரியாமல் இருந்தீங்கன்னா நான் இது சம்மந்தமான வீடியோஸ் தான் வந்துட்டு நான் அதிகம் போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோஸை ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து எந்த அளவில் பராமரிக்கணும், குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், எப்படியெல்லாம் குழந்தைய பராமரிக்கணும் அப்படிங்கிற நல்ல நல்ல கருத்தான விஷயங்களை தான் வந்துட்டு நான் வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். சரிங்களா? அதனால் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நான் சொன்ன விஷயத்த நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த அக்கா நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்காங்க, இந்த அக்கா சொன்னதுனால எனக்கு வந்துட்டு நல்ல பயனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. சரிங்களா? அதனால் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவரும் தயவு செஞ்சு குழந்தையெல்லாம் வெளியில் தூக்கிட்டு போனீங்கன்னா புடவை கட்டிக்கிட்டு போங்க. சரிங்களா? கட்டிக்கிட்டு போனால் தான் நம்ம எப்படியா இடமா இப்போ நடு ரோட்லையே பாருங்கள், குழந்தை அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் புடவை கட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஒரு நிழலான இடத்துல உட்காடுறீங்க,
குழந்தைய தூக்கி அழகாக மடியில் வைக்கிறீங்க, முந்தானையை போட்டு அழகாக மறைக்கிறீங்க. உங்கள் குழந்தையோட பசியை அழகாக நீட்டாக தீர்த்தரலாம். சரிங்களா? இந்த புடவை கட்டுறதுனால இவ்வளோ பயன்லாம் இருக்குங்கம்மா. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயத்த பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாரும் வந்து கடைபிடிக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகிறப்ப தயவு செஞ்சு இந்த சுடியெல்லாம் போட்டுட்டு போகாதீங்க. சரிங்களா? சுடியெல்லாம் அது எதுக்கு நீங்கள் போட்டுட்டு போகிறீங்க? நானும் நிறைய தாய்மார்கள் வந்து சுடி போட்டுட்டு போகிறப்ப நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அதாவது புதுசு டெலிவரி ஆகி ஒரு 30, 40, 45 நாள் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சுடியை போட்டுட்டு மேலே ஷால் அப்படியே காற்று மாதிரி இருக்கும். காற்று மாதிரி இருக்கிற அந்த சுடியை போட்டுட்டு அவங்க குழந்தைய வெளியே தூக்கிட்டு போவாங்க. குழந்தைய எனி டைம் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த பால் வந்து லீக்கேஜ் ஆகும், தாய்ப்பால் வந்து லீக்கேஜ் ஆகும். அது வந்துட்டு அந்த சுடியில் அந்த 2 பக்கமும் வந்து அசிங்கமாக அந்த கரை மாதிரி தெரியும். நான் நிறைய பெண்களை வந்து நான் வாட்ச் பண்ணுற மாதிரி அந்த கரை தெரியுது. இதெல்லாம் நம்மளுக்கு அசிங்கமாக இல்லை? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே அந்த புடவை கட்டிட்டு போனால் நம்மளுக்கு வந்து அந்த தாய்ப்பால் வந்து லீக்கேஜ் ஆனாலும் அந்த ப்ளவுஸ் உள்ளார தான் இருக்கும். அப்போ அந்த புடவை கட்டிட்டு போனோம்னா அந்த புடவை வந்து அதை மறைச்சிரும். அப்போ யாரோட பார்வையும் அந்த மார்பகத்துக்கு போகாது. சரிங்களா? இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே தயவு செஞ்சு குழந்தையெல்லாம் வெளியில் தூக்கிட்டு போனீங்கன்னா புடவை கட்டிக்கிட்டு போங்க. அதே மாதிரி பால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த மாட்டுப்பாலை வாங்கி டப்பாவில் அடைச்சிட்டு போகாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது அதுதான். சரிங்களா? நல்ல ஃப்ரெஷ்ஷான பால் உங்ககிட்ட இருக்கையில் எதுக்கு அந்த மாட்டுப்பால் எப்போ கறந்தாங்களோ அதை திரும்ப அதில் தண்ணி சேர்த்து அங்கே இப்போ கறக்கிற இடத்துல தண்ணி சேர்த்துருப்பாங்க. அடுத்தது நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்களும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த இதில் பாலில் எத்தனை வாட்டி தண்ணி சேர்த்து எத்தனை கலப்படம். ஆனால் உங்கள் பாலில் அந்த கலப்படம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்து நீங்கள் உங்கள் உடம்புலேருந்து சுரக்கக்கூடிய அந்த நீர் தான். இதுதான் குழந்தைக்கு மெயினான சத்து. இதை முதல்ல பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதனால் நான் சொன்ன இந்த கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னோடய குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சொந்த பந்தங்கள் பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா குழந்தை வச்சுருக்காங்க அவங்களுக்கும் என்னோடய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இன்னும் மீண்டும் நல்ல நல்ல விஷயமாக நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன். அதனால் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் குழந்தைகள் சம்மந்தமான அனைத்து நல்ல நல்ல விஷயங்களும் வந்து நான் வீடியோஸை போடலான்னு இருக்கேன். உங்கள் சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் நீங்கள் எல்லாரும் நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நல்லதாக வந்து அமையும். தேங்க்யூப்பா.